வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் 12 விமான நிலையங்களின் புதிய முனைய கட்டிடங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெசிசிர் செலடான் பகுதியில் பெய்த மழையில் 19 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை அறிவிப்பு. 40 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என மனதில் வைத்து பணியாற்றுங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சத்தீஸ்கரில் பெண்களுக்கு பண உதவி வழங்கும் மஹ்தாரி வந்தன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்கள் 29 பேரை விடுவிக்க வேண்டும். ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகி இருப்பது பல வகையில் ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொல் திருமாவளவன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் 12 விமான நிலையங்களின் புதிய முனைய கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேசத்தின் ஆசம்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விமான நிலைய புதிய முனைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். புதுதில்லி, குவாலியர், புனே, கோலாலம்பூர், ஜபல்பூர், லக்னோ, அலிகார், ஆசம்கர், சித்ரகூட், மொராதாபாத், ஸ்ரஸ்வதி மற்றும் அடம்பூர் ஆகிய 12 விமான நிலையங்களில் புதிய முனைய கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதன் மூலம் இந்த விமான நிலையங்களில் வருடத்திற்கு சுமார் 6.2 கோடி பயணிகளை கையாள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடப்பா, ஹப்ளி மற்றும் பெலகாவி ஆகிய 3 விமான நிலையங்களில் புதிய முனைய கட்டிடங்கள் கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 15 விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்திற்கான மொத்த செலவு ஏறத்தாழ ரூபாய் 9,811 கோடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவை சேர்ந்த மேற்கு சுமத்ரா பகுதியில் உள்ள பெசிசிர் செலடான் பகுதியில் பெய்து வரும் கடும் மழையால் 19 பேர் உயிரிழந்துள்ளனர் என தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை அறிவித்துள்ளது. இந்தோனேசியாவை சேர்ந்த மேற்கு சுமத்ரா பகுதியில் உள்ள பெசிசிர் செலடான் பகுதியில் பெய்து வரும் கடும் மழையால் திடீர் வெள்ளமும் அதனைத் தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டது. இதில் தற்போது வரை 19 பேர் உயிரிழந்தனர் என்றும் 7 பேரை காணவில்லை என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. இந்த சரிவினால் மலையில் இருந்த பெரிய மரங்கள், பெரிய பாறைகள் உருண்டு விழுந்தன. இவற்றால் நதிக்கரை ஓர கிராமங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 80,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 14 வீடுகள் மண்ணில் புதைந்துவிட்டன. 20,000 வீடுகளின் மேற்கூரைகள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கடும் சிரமத்திற்கு இடையே வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்க முயன்று வருகின்றனர். 40 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என மனதில் வைத்து பணியாற்றுங்கள் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியாகியுள்ளது. அதன்படி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் 10 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகள், மதிமுக 1 தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 1 தொகுதி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிட உள்ளன. எஞ்சிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளது. இந்நிலையில் திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசில் மக்களாட்சி மாண்பை காக்கும் மகத்தான புதிய அரசை ஆட்சியில் அமர்த்துவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது என்றும், கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாஜக அரசானது நாட்டையே பல்லாண்டு காலம் பின்னோக்கி கொண்டு போய்விட்டது என்றும், இதனை இப்போது தடுக்காவிட்டால் இனி எப்போதும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில்தான் இந்தியா முழுமைக்குமான ஜனநாயக சக்திகளின் அணிசேர்க்கை நடைபெற்றது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் 40 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என மனதில் வைத்து பணியாற்றுங்கள் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சத்தீஸ்கரில் பெண்களுக்கு பண உதவி வழங்கும் மஹ்தாரி வந்தன் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பாஜக ஆளும் மாநிலத்தில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது நாட்டில் 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவதற்கு தனது அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது என்றும், நரிசக்தியை மேம்படுத்தும் நோக்கில் மஹ்தாரி வந்தன் திட்டத்தை அர்ப்பணிக்க இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதிர்ஷ்டவசமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குவதாக வாக்குறுதி அளித்து இன்று பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும், இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் முதல் தவணையாக ரூபாய் 655 கோடி வரவு வைக்கப்பட்டது எனவும்,
தாய் மற்றும் சகோதரிகள் அதிகாரம் பெற்றால் முழு குடும்பமும் அதிகாரம் பெறுகிறது. எனவே இரட்டை என்ஜின் அரசாங்கத்தின் முன்னுரிமை தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் நலனே என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 29 பேரை விடுவிக்க வேண்டும் என்றும் பறிமுதல் செய்த 5 விசைப்படகுகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக மீனவர்கள் 29 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சென்றதும் அவர்களின் 5 விசைப்படகுகளை பறிமுதல் செய்ததும் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்களும் ஜெகதாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து சென்றிருக்கின்றனர். மேலும் மீனவர்களின் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் என்றும், இது இலங்கை கடற்படையினரின் அத்துமீறிய நடவடிக்கையாகும் என்றும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் என்றும், இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்வதும் சிறைப்பிடித்து செல்வதும், மேலும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும், மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்துவதும் பறிமுதல் செய்வதும் நீடிக்கிறது எனவும், இனியும் இதுபோன்ற இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகள் தொடரக்கூடாது எனவும், எனவே மத்திய அரசு உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 29 பேரை விடுவிக்கவும், பறிமுதல் செய்த 5 விசைப்படகுகளை ஒப்படைக்கவும் வலியுறுத்த வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய மாநில அரசுகள் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழிலை பாதுகாக்கும் விதமாக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீனவ குடும்பங்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக மாநில காங்கிரஸ் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகியிருப்பது பல வகையில் ஐயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி உள்ளது என்றும், நேர்மையான முறையில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் சைதாப்பேட்டையில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் அனைத்து கல்லூரி அரசு விடுதியின் முன்னாள் மாணவர் சங்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் துவக்கி வைத்து உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகி இருப்பது பல வகையில் ஐயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி உள்ளது என்றும், அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றில் நீந்துவது போன்று நீந்தி கொண்டுள்ளது என்றும், அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு சீட்டை பிரித்து கொடுத்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்று மாநில கட்சிகளிடம் இருந்து சீட்டை வாங்கி கொண்டுள்ளது என்றும், பாஜகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரு ஆணையர் இல்லை, தலைமை தேர்தல் ஆணையரும் இவரும் 2 பேர்தான். இப்போது இவரும் பதவி விலகியதால் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். இன்னும் ஓரிரு நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகியிருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது. தமிழகத்தில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றால் பாஜகவால் மட்டும்தான் முடியும் என்றும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் மூத்த நடிகர் அரசியல் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் தற்போது கமலஹாசன் திமுக பக்கம் இணைந்துள்ளார் என்றும், கொள்கை அரசியல் என்பது ஒரு கடினமான வேலை எனவும், கமலஹாசன் திமுகவில் இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எனவும், யாரையும் சாராமல் ஒரு மையமாக இருப்போம் என்ற நிலைப்பாடாக இருந்த நிலையில் தற்போது முற்றிலும் மாறி கமலஹாசன் திமுக பக்கம் சென்றிருப்பது திமுக என்ற தீய சக்தி ஆதிக்கத்துடன் சேர்ந்திருப்பதாக கருதப்படுகிறது என்றும், கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தால் மீண்டும் திமுகவிற்கு சென்று சரணடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றால் பாஜகவால் மட்டும்தான் முடியும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணா, உங்களுக்கு தெரியும், பல லிஸ்ட் வரும். குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, இப்பதான் நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாநிலத்துல அந்த ஃபைனலைசேஷன் நோக்கி வருது. குறிப்பாக ஆந்திரால ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மகாராஷ்டிரால கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் பீகார்ல பாத்தீங்கன்னா இன்னும் சீட் ஷேரிங் அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால் முதல் பட்டியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், கூட்டணிகள் பெரிதாக இல்லாத ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய பட்டியல் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுங்கன்னா, அது வரும் பொழுது மிச்ச மாநிலங்கள்லாம் சார்ந்து வரும் என்று நம்புகின்றோம். அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி என்னுடன் இருக்கும் பட்சத்துல
நிச்சயமா உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள பேட் நைட் மற்றும் ஷெட்யூல் பாயிண்ட் என்ற அமைப்பை வரவேற்று மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் புதிதாக வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஷெட்யூல் பாயிண்ட் என்ற அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பேட்மிண்டன் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் வி அருணாச்சலம், இந்தியன் பேங்க் மிஷன் கோச் மாறன், மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், தொழிலதிபர் SPB பிரபு, நிர்வாக இயக்குநர் அமல்ராஜ் அருள்தாஸ் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று புதிதாக துவங்கப்பட்டுள்ள பேட் நைட் மற்றும் ஷெட்யூல் பாயிண்ட் என்ற அமைப்பிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகுதான் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழகம் விளையாட்டுத்துறை சிறந்து விளங்குகிறது என்று ராஜ்குமார் ஆனந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முகமது சதா கல்லூரி மைதானத்தில் 34வது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் 32 மாநிலங்கள் பங்கேற்ற நிலையில் தமிழக அணியின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்தன், பாரத் சதீஷ் ரோஷினி ஆகியோர் கலந்து கொண்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அணி வெற்றி பெற்றது. தமிழகத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாட்டு வீரர் ராஜ்குமார் ஆனந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும், அதேபோன்று இப்போது நல்ல முறையில் விளையாடி தமிழகத்திற்கு நாங்கள் வெற்றியை சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகுதான் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழகம் விளையாட்டுத்துறையில் வளர்ந்து வருகிறது என ராஜ்குமார் ஆனந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிற்கு தருமபுரியில் உள்ள தனியார் இரத்த வங்கியில் இருந்து பெறப்பட்ட பாம்பே குரூப் ரத்தம் ஏற்றப்பட்டு பெண்ணின் உயிர் காப்பாற்றப்பட்டது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிற்கு அரிய வகையான பாம்பே O+V குரூப் ரத்தம் தேவைப்பட்டதால் உடனடியாக குருதி கொடையாளரை தேடாமல் அந்த வகை குருதி எங்கு இருப்பில் உள்ளது என்பதை தேடியதன் அடிப்படையில் தர்மபுரி தனியார் இரத்த வங்கியில் இருந்த 1 யூனிட் பாம்பே ரத்தத்தை நள்ளிரவு 12:30 மணிக்கு இரத்த வங்கி மருத்துவர்கள் அனுமதியுடன் தர்மபுரி அமைப்பினர் தூத்துக்குடி மைசூர் தொடர்வண்டியில் அனுப்பி வைத்தனர். அந்த குருதி காலை 6 மணிக்கு திண்டுக்கல் வந்து சேர்ந்தது. உடனடியாக இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரத்தம் ஏற்றப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டது. காஞ்சிபுரத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருந்த வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தரவிடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அக்தலாக் என்ற தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி செம்மல் மக்கள் நீதிமன்றத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான அருண் சபாபதி, கூடுதல் சார்பு நீதிபதி திருஞான சம்பந்தம், முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி ராஜேஸ்வரி, காஞ்சிபுரம் நீதித்துறை நடுவர் எண் 2 வாசுதேவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பத்மநாபன், துரைமுருகன், அன்பழகன், வடிவேல் மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்கறிஞர்களும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மக்கள் நீதிமன்றத்தில் மோட்டார் வாகன விபத்து வழக்கு, அசல் வழக்கு, வங்கி வாராக்கடன் வழக்கு, காசோலை வழக்கு, நில ஆர்ஜித வழக்கு, குடும்ப நல வழக்கு மற்றும் தொழிலாளர் நல வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாதிடப்பட்டு சமரச தீர்வு காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 2290 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதில் 339 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இழப்பீட்டுத் தொகையாக 10,43,07,051 ரூபாய் வழங்க தீர்வு காணப்பட்டது. நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருந்த வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தரவிடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூரில் நம் சந்தையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா சாலை ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் நம் சந்தையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். அப்போது செயற்கை உரங்கள் இன்றி இயற்கையாக விளைவிக்கும் பொருட்களை சந்தையில் விற்பனைக்காக வைத்திருந்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் சிலம்ப பயிற்சி பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களுடன் உரையாடினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1872 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ரூபாய் 7,41,00,000 மதிப்பிலான தீர்வு தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதன்மை நீதிபதி பூர்ணிமா வழங்கினார்.
விழுப்புரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர். பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை உரிமையியல் நீதிபதி ஆர். எம். சுபத்ரா, வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் 1872 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ரூபாய் 7,41,83,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. கோவை துடியலூர் அருகே 35 வயதுடைய கூலி தொழிலாளியை மர்ம நபர் கொலை செய்த சம்பவம் குறித்து துடியலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை தெற்கு தெருவை சேர்ந்தவர் பாண்டியனின் மகன் ஜெயகணேஷ் என்பவர். கோவை துடியலூர் அடுத்த சுப்பிரமணியபாளையம் பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணி அளவில் காசி நஞ்சேகவுண்டன் புதூர் பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் ஜெயகணேஷை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜெயகணேஷ் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துடியலூர் காவல்துறையினர் ஜெயகணேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலை நடந்த கொலையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 3647 வழக்குகளுக்கு 22,85,00,000 மதிப்பில் தீர்வு காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தை முதன்மை மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான செல்வசுந்தரி துவக்கி வைத்தார். இதில் மகளிர் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி சுபத்ரா தேவி, மோட்டார் வாகன விபத்து சிறப்பு மாவட்ட நீதிபதி கே. சரஸ்வதி, குடும்பநல நீதிமன்ற மாவட்ட நீதிபதி வித்யா, நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவர் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கு பெற்று வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்தனர். இந்நிலையில் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தை திருவள்ளூர் மாவட்டத்தின் நிர்வாக நீதிபதியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியுமான பி. வேல்முருகன் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு மக்கள் நீதிமன்ற தீர்ப்புரைகளை வழங்கினார். இதில் மொத்தம் 3647 வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 22,85,14,462 தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. இதில் வழக்கறிஞர்கள், வங்கி அலுவலர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் பாஜக சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் வாக்குறுதி கருத்து கேட்பு பிரச்சார பயணத்தை நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி துவக்கி வைத்தார். நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் வாக்குறுதி கருத்து கேட்பு மற்றும் LED வாகன பிரச்சார தொடக்க விழா பார்வதிபுரம் சந்திப்பில் துவங்கியது. இந்த பிரச்சார வாகனத்தை நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனம் வடச்சேரி, ராமன்புதூர், செட்டிக்குளம், கிருஷ்ணன்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று பாரதிய ஜனதாவின் சாதனைகளை பிரச்சாரம் செய்கிறது. இதில் தெற்கு மண்டல தலைவர் முத்துராமன், மகளிரணி மாநில செயலாளர் மீனா தேவ், துணைத் தலைவர் தேவ், கவுன்சிலர் சுனில் அரசு, நகர தலைவர் ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வட மாநிலத்தவர்கள் குழந்தைகளை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பது குறித்து அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கடந்த ஓராண்டில் குழந்தைகளுக்கு எதிரான 48 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகள் 200 பேர் உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். இப்ப சமீப காலமா இப்ப நம்ம மாவட்டத்துல பொதுவாகவே ஒரு சில குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமா சில விஷயங்கள் நடைபெற்று வருது. அது குறித்து நம்ம சில அடிப்படை தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். அதுல குறிப்பா இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு குழந்தை வட நாட்டை சேர்ந்த சில நபர்கள் கடத்துவதாக ஒரு காணொலி நமக்கு நிறைய வெளியேறி அது மக்களிடையே அச்சத்தையும் பீதியும் கிளப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அது மிகவும் ஒரு தவறான விஷயம் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்து தமிழக அரசும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது நம்மளுடைய ஆவடியிலேயே அது நடந்ததா சொல்லி வேற வரனால நிறைய பேர் அதை பயம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை பற்றி கண்டிப்பாக கவலை கொள்ள தேவையில்லை. அதே போல ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம உரிய வகையில் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுப்பதே சரியானதாக இருக்கும். மக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற ஏதாவது விஷயங்கள்ல பண்ணாம அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் கொடுக்கலாம், இல்ல 100க்கு போன் பண்ணலாம். அப்படின்றதுதான் இந்த தகவலை தெரிவிப்பது இன்றியமையாதா இருக்கு. தேனியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் புளிய மரத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சொந்தமாக மளிகை கடை நடத்தி வருகிறார்.
இந்நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு செல்வகுமார் தனது குடும்பத்தினருடன் மதுரை மாவட்டம் சேடப்பட்டி பகுதியில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்றார். வழிபாட்டை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கும் போது செல்வகுமார் ஓட்டி வந்த ஆம்னி வேன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த புளிய மரத்தில் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் செல்வகுமாரின் சகோதரர் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நாகராஜனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 4 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களில் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என மேட்டுக்குப்பத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் செல்வராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை OMR சாலை மேட்டுக்குப்பத்தில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் அலுவலகத்தில் அதன் நிறுவன தலைவர் செல்வராஜ் தங்கள் கட்சியின் கூட்டணி குறித்தும் தங்கள் கோரிக்கைகள் குறித்தும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதிக வாக்கு வங்கிகள் வைத்து வெற்றியை தீர்மானிக்கின்ற சமூகம் கிறிஸ்தவ சமூகம் எனவும், ஆனால் இதுவரையில் எந்த கட்சியும் தங்களை கூட்டணி குறித்து அழைக்கவில்லை எனவும், நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களில் கிறிஸ்தவர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வேண்டும் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு ஒரு சீட் வழங்கினாலும் போட்டியிட தயாராக உள்ளோம் எனவும், தங்களுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் பாஜகவிற்காக 40 தொகுதிகளும் இறங்கி பணியாற்றுவேன் என்றும் செல்வராஜ் தெரிவித்தார். நானும் வந்துட்டு ஒரு ஏழ்மையானவன், நானும் ஒடுக்கப்பட்டவன், நானும் நசுக்கப்பட்டவன். கஷ்டம்னா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும். இன்றைக்கி ஏதோ என்னுடைய தாத்தா காலத்திலேயோ இல்லை என்னுடைய அப்பா காலத்திலேயோ இல்லை என்னுடைய மூதாதையரோ இந்த கட்சி ஆரம்பிக்கலை. நான் என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய சொந்த கஷ்டத்தில் அதான் இந்த கட்சியை நம்ம ஆரம்பித்து இந்த பயணித்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய நோக்கம் தெருவில் யாரும் படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, மரத்தடியிலையோ அல்லது குடிசை இல்லாத தமிழகமாக மாறணும். கடலூரில் மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலை என்ற புதிய பள்ளிவாசலின் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள எறும்பூர் கிராமத்தில் மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலை என்ற புதிய பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என இஸ்லாமிய பெரியோர்கள் முடிவு செய்தனர். இந்நிலையில் பள்ளிவாசலின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதிகள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை தந்த இஸ்லாமிய பெரியோர்கள் பள்ளிவாசல் சிறப்புகளை எடுத்துரைத்தனர். அப்போது புவனகிரியில் இருந்து விருதாச்சலம் செல்லும் வரை 22 கிலோமீட்டருக்கு இடையே பள்ளிவாசல் மற்றும் அரபிக் பாடசாலை இல்லை எனவும், இதனால் கிராமப்புறங்களில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு தொழுகை, அரபிக் கல்வி கற்க முடியாத நிலை இருந்து வந்ததாகவும், தற்போது புதிதாக திறக்கப்பட்டுள்ள மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலையால் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவும் இஸ்லாமிய பெரியோர்கள் தெரிவித்தனர். விழாவில் இஸ்லாமியர்கள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும் மக்தப் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மக்தப் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் இஸ்லாமிய பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் முகமது ஹாரிஸ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் ஜே அமீன், சமூக நீதி மாணவர் இயக்க மாநில துணை செயலாளர் முகமது மற்றும் கோவை செய்யது முகமது நுகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் மக்தப் மாணவர்களின் பேச்சு போட்டிகளும் மார்க்க உரை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் தமாமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரியில் புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சோழடாம்பட்டம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அங்கு மின் குறைபாடு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு ரூபாய் 8 லட்சம் செலவில் 63 திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு, மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் ஷேக், உதவி பொறியாளர் ஜான்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாசி சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு குலதெய்வ கோவில்களுக்கு படையெடுத்த மக்களால் உசிலம்பட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாசி சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள குலதெய்வ கோவில்களில் சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பொதுமக்கள் வந்தனர். பொதுமக்களின் வருகை அதிகரித்ததால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் சூழலில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்தை சரி செய்யவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டும் உசிலம்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் திகைத்தனர். இதனிடையே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உசிலம்பட்டியில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர்.
மாசி மாத அமாவாசை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள களியன்காடு சிவன் கோவிலில் காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய பூஜைகள், அகண்டநாம ஜெபம், சுவாமிக்கு அனைத்து விதமான அபிஷேகங்கள், சிறப்பு தீப ஆராதனைகள் என தொடர் பூஜைகள் நடைபெற்றது. இன்று விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஸ்ரீ அங்காள அம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கு ராஜேஷ் தலைமை ஏற்று இளைஞர் அணி சார்பில் 1500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவை தொடர்ந்து ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டு காலமாக ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம் எனவும், அடுத்த ஆண்டு நடைபெறும் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திருவிழாவில் 20,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளோம் என்றும் ராஜேஷ் தெரிவித்தார். செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் கிராமத்தில் ஈஸ்வரன் கோவில் திருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காயத்ரி தேவி ஞானேந்திரர் சித்தர்கள் பீடத்தில் 12ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழா ஆலய நிர்வாகி குருஜி ஜே பூபாலன் சித்தர் அடியான் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கணபதி பூஜையுடன் காயத்ரி ஹோமம் மற்றும் 5 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் மூலவர்கள் மற்றும் 18 சித்தர்கள் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மேளதாளத்துடன் சிவனின் மூல மந்திரங்கள் முழங்க தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு விழாவில் சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் இறுதியில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் மயான கொள்ளை தேர் திருவிழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்து தேர் ஊர்வலமாக வந்த நிலையில் 60 அடி உயரம் கொண்ட தேர் பாலாற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது காவலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் எதிர் திசையில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் தேர் கவிழ்ந்தபோது இடையே சிக்கிய இளைஞர் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் இந்த தேர் கவிழும் நேரடி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் கானாட்டம் புலியூர் பகுதியில் அமைந்துள்ள பாதஞ்சலி ஈஸ்வரர் ஆலயத்தின் மகா சிவராத்திரி முன்னிட்டு நாட்டியாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் இசைக்கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோபலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு மாசி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 8ஆம் தேதியில் இருந்து மூலவர்களுக்கு தினசரி அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் பெரியாண்டவர் அங்காள அம்மனுக்கு மகா சிவராத்திரி பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மயானத்தில் பெரியாயின் உருவம் அமைத்து மயான கொள்ளை ஐதீக முறைப்படி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வடக்கு நாவினிப்பட்டி சத்தியபுரம் 4 வழிச்சாலையில் முத்துப்பிள்ளையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மாசி கௌரி விழா நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த 51 ஆட்டுக்கிடாய்கள், 100க்கும் மேற்பட்ட சேவல்கள் பலியிடப்பட்டு அதனை சமைத்து பொதுமக்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. இதில் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் விநாயகபுரம் கருப்புசாமி ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி அமாவாசையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் 12 விமான நிலையங்களின் புதிய முனைய கட்டிடங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெசிசிர் செலடான் பகுதியில் பெய்த மழையில் 19 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை அறிவிப்பு. 40 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என மனதில் வைத்து பணியாற்றுங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சத்தீஸ்கரில் பெண்களுக்கு பண உதவி வழங்கும் மஹ்தாரி வந்தன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்கள் 29 பேரை விடுவிக்க வேண்டும். ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகி இருப்பது பல வகையில் ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொல் திருமாவளவன் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.